மகேஷ் இது கொடுத்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேள. இந்தாங்க சிஸ்டர். என்ன சாந்தி இந்த டாக்டர் தானோ வர சொல்றாங்க. ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாரு. என்னங்க அந்த ஃபைல் எடுத்து போய் கொடுத்தா மருந்து தருவாங்க, அத வாங்கிட்டு வாங்க. ஓஹோ சாந்தி நல்ல சத்து மாத்திரையா எழுதி வாங்கிக்க. ரொம்ப வீக்கா இருக்க. இப்போ நீ சிங்கிள்ஸ் இல்ல டபுள்ஸ். எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப ஓவரா சீனை போடாதீங்க, எனக்கும் தெரியும். பரவாயில்லையே என் கூட பழகி பேசி நல்லா டெவலப் ஆயிட்ட. அண்ணா இந்தாங்கண்ணா, இதோ வந்துடுறேண்ணா. இல்லம்மா நீ படிச்ச பொண்ணு, டாக்டர் இதை பார்த்து ஏதாவது புரியாம சொன்னா நீ எடுத்து விளக்கமா சொல்லுன்னு பார்த்தா எங்கேயோ போறேன்ற. அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா, ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். டாக்டர் உங்களை கூப்பிடுறதுக்குள்ள வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துடுறேண்ணா. சரி வரே நீ சாந்தி பாத்துக்கோ மகேஷ். உட்கார். வாக்காமு, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப தேவையில்லைங்களா? இனிமேல் எனக்கு சரியா போயிடும். என்ன சொல்றீங்க? நீ வந்துட்டல்ல. சில பேரோட ராசி அப்படி காமு. உன்னை நான் பார்த்த உடனே எனக்கு என்னோட வழியெல்லாம் பறந்து போயிடுச்சு. நீ என் பக்கத்துல இருக்கும்போது என்னை சுத்தி இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு நான் மறந்துடுறேன். உன் மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் காமு. இதெல்லாம் அன்னைக்கு ஆசையா சொல்லணும் தான் நான் கோயிலுக்கு வந்தேன். ஆனா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு காமு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. உங்ககிட்ட நேரடியா சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு உங்க மேல நிறைய அன்பு இருக்கு. ஆனா நமக்குள்ள இந்த காதல் கல்யாணம் எல்லாம் ஒத்து வராது. என்ன சொல்ற காமு? பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன். எனக்கு உங்க மேல அன்பு இருக்கு, ஆனா காதல் வேண்டாம். என்ன காமு இப்படி குண்டை தூக்கி போடுற? நேத்து நீ என்னை பார்த்துட்டு போனவொடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ இன்னைக்கு வரேன்னு சொன்ன உடனே என் காதலை நீ ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சேன். நீ வரன்ற சந்தோஷத்துல ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்லை. நீ எப்போ வரும் ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டே இருந்தேன் காமு. ஆனா இன்னைக்கு வந்து நீ இந்த மாதிரி சொல்ற. இந்த மாதிரி ஒரு பதில நான் கேட்கறதுக்கு பதில் நான் அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்கலாம் காமு. குழந்தை மாதிரி பேசாதீங்க. உலகத்துல யாரும் யாருக்காகவும் சாகிறது கிடையாது. வாழ்க்கையில காதல் கல்யாணத்தை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த அட்வைஸ் பண்ணிட்டு போதான் இங்க வந்தியா காமு? உன் மனசுல என்ன நீ பெரிய தியாகி நினைப்பா? நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால என்ன கெட்டு போயிட போகுது? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு காமு. சொல்லட்டுமா? முதல்ல என் குடும்பத்தோட நிம்மதி போயிடும். என் தங்கச்சிங்களோட வாழ்க்கைலாம் சிக்கலாயிடும். இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது அவர் மனசுடைஞ்சு போயிடுவாரு. எல்லாத்தையும் விடுங்க. பாண்டிக்கு இத பத்தி தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும்ல. அதுக்காக தாங்க இதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன். நமக்குள்ள இந்த காதல் கல்யாணம் எல்லாம் ஒத்து வராதுங்க. தப்பு பண்ற காமு. ஏதோ யோசிச்சு இதுல இருந்து நழுவணும்னு நினைக்கிற. நிஜத்துல இருந்து நீ தப்பிக்கணும்னு நினைக்கிற. உண்மையை சொல்லு, என் மேல உனக்கு அன்பு இல்ல? இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவர். அந்த அன்பும் மரியாதையும் எனக்கு நிறையவே இருக்கு. ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்ல. எனக்கு என் குடும்பம் தான் பெருசு. அவங்கள சங்கடப்படுத்திட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. எனக்கு அப்புறம் 3 தங்கச்சிங்க இருக்காங்க. எங்க அப்பாவும் பெரியப்பாவும் ஊர்ல வாங்கியிருக்க பேரை கெடுக்கிற அளவுக்கு நாங்க யாரும் நடந்துக்க மாட்டோம். இவ்வளவு எதுக்குங்க? எங்க கோபி என்ன எங்க குடும்ப சூழ்நிலைக்காக அவரோட காதலை விட்டு கொடுத்துட்டாரு. உங்க குடும்பத்தை எல்லாருமே லூசா? காதல் கல்யாணம் பண்றதுலாம் தப்புன்ற கலெல்லாம் மலையேறி போச்சு. இன்னும் அது தப்பு நீ பைத்தியகாரத்தனமா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க சூழ்நிலைக்கு காதல் வேணும் ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கலாம். ஆனா எங்க குடும்ப சூழ்நிலைக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த விஷயம் மட்டும் எங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா மொத்த குடும்பமும் நல்ல குலைஞ்சு போயிடும். அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், இந்த காதல் கல்யாணம் எல்லாம் ஒத்து வராதுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். இல்ல காமு, இது ரொம்ப தப்பான முடிவு. இதனால பின்னாடி நீயும் நானும் தான் ரொம்ப கஷ்டப்பட போறோம். ப்ளீஸ் காமு, எனக்காக இன்னொருத்தோட நல்லா யோசிச்சு பாரு காமு. இல்ல மூர்த்தி, நான் நல்லா யோசிச்சிட்டேன். அன்னைக்கு கோயிலுக்கு வந்தது கூட இந்த முடிவை சொல்றதுக்காக தான். இனி நம்ம 2 பேரும் என்னதான் பேசினாலும் என்னோட முடிவு இதுதான். ப்ளீஸ் காமு. சாரி மூர்த்தி, நீங்க ரொம்ப வசதியானவரு. உங்களுக்கு என்னை விட ரொம்ப நல்ல பொண்ணு கிடைப்பாங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையும். இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? நிம்மதியா இருங்க, உடம்ப பாத்துக்கோங்க. நான் வரேன்.
ஏன்பா உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன கசக்குதா? டேய் உன்னைய நம்பி நான் கடன் கொடுத்தேன் பாரு, என்னைய சொல்லணும். ஓசியில உனக்கு ஒன்றும் பணம் கொடுக்கல, கடனுக்குத்தான் பணம் கொடுத்தேன். நீ என்னடானா வாங்கினதை மறந்துட்டு எனக்கு நீ திருப்பி தரக்கூடாதுன்னு நினைக்கிற. இத பாருடா, பணத்தை திருப்பி கேட்க மாட்டேன்னு நினைக்காத. நான் உழைச்சி சம்பாரிச்ச காசுடா. போனா போச்சுன்னு விடுறதுக்கு நான் ஒண்ணு கேன பையல்ல. எப்படி பணத்தை வாங்கினியோ அப்படி திருப்பி கொடுக்கிற வழிய பாரு. டேய் ஏன்டா பேசாம இருக்க? நானும் பல தடவை உன்கிட்ட மல்லு கட்டி கேட்டேன். நீ என்னடானா சொல்றையே இல்லாத ஆளா இருக்கியே. நல்ல மனுஷனுக்கு ஒரு பேச்சு, மனுஷனா இருந்தா ரோசமா இருக்கண்டா. 3 வேளை சோறு திங்கிறியில்ல. ரொம்ப பேச வேணாம், ஒரு மாசம் டைம் கொடுங்க, உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். டேய் பல மாசம் கடந்துருச்சு, 6 மாசத்துல திருப்பி தர்றேன்னு சத்தியம் பண்ணி சொன்னேன். திருப்பி தர்ற மாதிரி தெரியல. டேய் நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. 1 வாரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீ திருப்பி இந்த பணத்தை தரலன்னா ஜெராக்ஸ் மிஷினை தூக்கிட்டு போயிருவேன். அப்புறம் ஐயோ அம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, சொல்லிவிட்டேன். சாரதி வாக்கா, என்ன இந்த பக்கம் வாக்கிங்க? நம்ம சரசு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்திருக்காடா, அத பத்தி சொல்லத்தேப்பா வந்தோம். ஆமா, இப்ப எனக்கு கல்யாணம் தேவையாக்கும். நான் இருக்கிற இருப்பில் இது ஒண்ணுதான் குறைச்சது. டேய் உன் வயசு பசங்களாம் கல்யாணம்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நீ என்னடானா ரொம்ப தான் சலிச்சுக்கிறியே. வரும் மற்றவங்களுக்கு தான் வரும். இவ்வளவு நேரமும் என்ன பெத்தவர் வந்து ரைடு விட்டு போறாரு. என்னடா ஆச்சு? பின்ன பெத்த மகன்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. ஏதோ 3ஆம் மனுஷர் கடை வாங்கின மாதிரி கேவலமா பேசுறாரு. அவமானமா இருக்கு. ஏன்டா அவர்கிட்ட பணத்தை வாங்கி கடை ஆரம்பிச்சோன்னு இருக்கு. அவர் இடக்கார, அதை விடு. ஆமா சரதி, அந்த பேச்சையே விடு. நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். நான் திருப்புலானி ஆஸ்பத்திரியில நம்ம சாந்தியை பார்த்தேன். சாந்தி வந்து ஒரு நல்ல பொண்ணை பத்தி சொல்லுச்சு. பொண்ணோட அப்பா பேரு சொக்கலிங்கம், காரைக்குடியிலே பெரிய நாதசுர வித்வானாம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? அப்படியா? என் பிரச்சனைலாம் சரியாகிற மாதிரி ஒரு இடமா இருந்தா நீங்களே விசாரிச்சு முடிங்க. ஏன்னா இப்ப நான் இருக்கிற மேல கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு அந்த சுமையெல்லாம் என்னால சுமந்துட்டு இருக்க முடியாது. உனக்கு என்னடா குறைச்சலு? நீ ஆம்பளை. இந்த காலத்துல பொம்பளைங்களே பேக்க தூக்கிட்டு நீட்டா வேலைக்கு போய்கிட்டு இருக்கையில சில பொம்பளை பிள்ளைங்க புருஷனை வச்சே காப்பாத்துறாளுங்க. நீ என்னடானா சமகமானுகிட்டு இருக்க. இவ பாத்துருக்கடா நல்ல இடம்பா. ஆமாண்டா, நான் பொண்ணை பத்தி விசாரிச்ச வரைக்கும் உனக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணாதான் இருக்கும். அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாதான் கரெக்டா இருக்கும். சரிக்கா, ஏதோ பார்த்து செய்யுங்க. எனக்கு வரப்போற வச்சாவது என் வாழ்க்கையில ஏதாவது விமர்சனம் கிடைக்குதான்னு பாப்போம். அக்கா அக்கா, என்னக்கா ரொம்ப யோசனையா இருக்க? இல்லையே, உன் மைண்ட் வேற எங்கேயோ இருக்கே. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் ஃப்ராங்கா உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? நீ என்கிட்ட பேசும்போது கோபி விஷயம் முடிஞ்சு போன ஒன்று, இனி உன்னோட வாழ்க்கை மிஸ்டர் கோகுலோடதான்னு தீர்மானமா சொன்ன. அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லையே. அப்படியே கோகுலோட நீ ஒட்டவே மாட்டேங்கிற. கோபி விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இனி கோகுல் தான் என்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டதா சொன்ன. ஆனா உன் பேச்சுல இருந்த அந்த தீர்மானம் உன் செயல்ல இல்லையேக்கா. என்ன என்ன பண்ணணும்னு சொல்ற? நான் இது சட்டுன்னு சொல்லல, தொடர்ந்து உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். கோயம்புத்தூருக்கு உன் கூட வந்திருந்தேன். எல்லா இடத்துலயும் கோகுல் பேசுனதுக்கு தான் நீ பதில் சொல்ற. அளவா தான் பேசுற. கட்டிக்க போறவன் கிட்ட எந்த ஒரு இன்ட்ரெஸ்டையுமே நீ காட்டவே இல்லையே. அவர்கிட்ட ஆர்வமா பேசணும், அக்கறை காட்டணும். இந்த பொண்ணுக்கு நம்ம மேல பிரியம் இருக்குன்னு அவர் நினைக்கிற மாதிரி நீ எந்த ஒரு காரியத்தையுமே செய்யவே இல்லையேக்கா. நீ சொல்றது ஒரு அளவு உண்மைதான். ஆனா அது எதுவுமே நான் வேணும்னு பண்ணல. எல்லாமே இயல்பா நடந்தது. இருக்கலாம், பட் கோகுல் மனசுல எந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தும்னு நீ யோசிச்சியா? இப்ப நான் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட கொஞ்சம் பிரியமா நடந்துக்கோ. ஷோ சம் அஃபெக்ஷன். முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணு. என்னைக்காவது நீ அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கியா? இப்ப ஃபோன் பண்ணு, பேசு, எடுத்து பேசு.
அந்த யூஎஸ் கிளைண்ட்ஸோட டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் எடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லு மலர். மலர், என்ன ஏதோ பிரச்சனையா? இல்லை, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சும்மா ஃபோன் பண்ணியா? ஆமாம். இப்போ என்ன பண்ணுறீங்க? ஹேய், சும்மா பேசுறதுக்கா ஃபோன் பண்ண? சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை. இன்னும் ஏன் சாப்பிடல? சில சமயங்கள்ல இந்த மாதிரி லேட் ஆயிடும். மலர், நீ இந்த மாதிரி ஃபோன் போட்டு கேட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா மலர், என் மனசுல ரொம்ப நாளா இது ஒரு குறையா இருந்தது. நீ எனக்கு ஃபோன் பண்ணி அன்பா 4 வார்த்தை பேச மாட்டியான்னு. பொதுவா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சம்மந்தம் இல்லாம பேசுவாங்க, அதுதான் எல்லாரோடைய வழக்கமும். ஆனா நான் கட்டிக்க போறவ என்கிட்ட ஒரு நாள் கூட அந்த மாதிரி பேசலையேன்னு நான் எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? தேங்க்ஸ் மலர். என்னங்க இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு. மலர், இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஐ அம் ரியலி வெரி மச் எக்ஸைட்டட். மலர், நம்ம வாழ்க்கை கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். நீ என் மேல காட்டுற அன்பை விட நான் உன் மேல அதிக அன்பு காட்டுவேன் தெரியுமா? தேங்க்ஸ். ஓகே, பை. என்னக்கா சொன்னாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டாருடி. பார்த்தல, லவ்னா எப்பவுமே 2 வழி பாதையா இருக்கணும். இனிமே தொடர்ந்து அவர்கிட்ட இதே மாதிரி நடந்துக்கோ. நீ சொல்றதும் கரெக்டு தான். ட்ரை பண்றேன். Hi, this is Surya FM 93.5, Trichy's #1 FM. இது உங்களுக்காக சுகமான ராகங்கள். ஏய், என்னடி சாப்பாடு அப்படியே வச்சிருக்க, சரியா சாப்பிடாம? ஆமாமா, இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு காரம் எதுவுமே சரியா இல்ல, அதான். பசிக்கு தாண்டி சாப்பிடணும், ருசிக்கு இல்ல. சரி சரி, வயித்த காயப்படுக்கிறாத, பால் காய்ச்சி வச்சிருக்கேன், வந்து குடிச்சுக்கோ. சரி, தரதுதான் தர, வெறும் பாலை காய்ச்சி கொடுக்காத, ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா போடு, இந்த மசாலா பால் மாதிரி. சரிம்மா, தரேன். நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு, நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு. போதும். என்ன ஐயா இன்னைக்கு ஒரே ஜாலி மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. பின்ன நம்ம குடும்பத்தோட விஸ்தார நடவடிக்கையின் அடுத்த கட்டத்தில் இருக்கோம்ல, சந்தோஷம் இருக்காதா? அதுக்கு இப்ப என்ன? அதுக்கு தான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். டான் டடான். என்னது இது? குங்குமப்பூ, ஒரிஜினல் காஷ்மீர் குங்குமப்பூ. உனக்காக காரக்குடி பூரா அலசி கடைக்கடையா ஏறி இறங்கி எக்கச்சக்க விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் இதை என்ன பண்ணணும்? தினமும் பால்ல போட்டு சாப்பிடணும். சாப்பிட்டா குழந்தை சிகப்பா பிறக்குமா. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் யார் சொல்லணும்? எத்தனை படம் பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா முழுகாம இருக்கும்போது 10 மாசமும் தினம் பால்ல குங்குமப்பூ போட்டு சாப்பிட்டதுனாலதான் நான் இப்படி சைனிங்கா பிறந்திருக்கலாம், எங்க அம்மா சொல்லுவாங்க. சரி சரி, இது குங்குமப்பூ தானே? ஆமா, ஒரிஜினல் காஷ்மீர் குங்குமப்பூ. ஏன் கேக்குற? மாவல்லி கொட்ட சொன்னதுக்கே எறும்பு பவுடர் எடுத்து கொட்டிட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பீங்களோன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறா செல்லம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப தெளிவாயிட்டேன். சரி, பெண்ணே, இதை நான் பால்ல போட்டு குடிக்கணும், அவ்வளவுதானே? என்னமும் தவறாம குடிக்கணும். சரி, குடிக்கிறேன், விடுங்க. நீ இங்கே இரு, நானே கலந்து கொண்டு வரேன். நீயே ஸ்ட்ரெயின் பண்ற, கொண்டா. அன்பே பார். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பால் ஆத்துறேன். யாருக்கு? என் பொண்ணுக்கு தான். அப்படியா? இல்ல, எனக்கு ஒரு டம்ளர் பால் வேணும். வேற இருக்குங்களா? உள்ள பால் இருக்கு, நீங்க குடிங்க. பரவாயில்ல. பரவாயில்லைங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சாந்தி, குங்குமப்பூ பால் ரெடி. இப்படி கொடுங்க. இந்த நான் ஆத்திக்கிறேன், நீங்க உள்ள போய் மாத்திரை எடுத்துட்டு வாங்க. போங்க, நீ குடி. போய் மாத்திரை எடுத்துட்டு வாங்க. என்னங்க, அந்த டியூப் மாத்திரையை மட்டும் எடுத்துட்டு வாங்களேன். ஓகே. இவர் ஏதாவது ஏடா கூட பண்ணிடுவாரு. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க, மாத்திரை நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்துருவீங்க, நானே வரேன். வா. இதா பாரு. இப்படி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீயே பாரு. என்னங்க, இந்த மாத்திரைய ராத்திரி போட சொன்னாங்க. ஆமா. இந்த மாத்திரை எப்ப போட சொன்னாங்கன்னு மறந்துட்டேனே. இல்ல, மாத்திரை எப்ப போறாங்க?
ஐயோ, என் பொண்டாட்டிக்காக கடை கடையா அலைஞ்சு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து பாலை கலந்து வச்சு அதை போய் குடிச்சிட்டியே. என்னது இது நீங்க வச்ச பாலா? ஆமா, அது எனக்காக வச்ச பால். அதை எடுத்து நீ எதுக்கு குடிச்ச? நீ என்ன லூசா? இங்க பாருங்க, உங்களுக்கு வச்ச பால் என்ன லேபிள் எழுதி ஒட்டி இருக்கு. எங்க அம்மாட்ட பால் கேட்டேன், அது நினைச்சு குடிச்சிட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி ஓவர குதிக்கிறீங்க? என்னது, நாங்க குதிக்கிறோமா? அதானே, நான் கடைக்கு பேசுடி. என் புருஷன் முதலா அதுவும் ஆசாசியா குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து தந்திருக்காரு. அந்த பால் எடுத்து நீ குடிச்சது இல்லாம ஓவரா பேசிட்டு இருக்கியே. என்னது, நான் ஓவரா பேசுறேனா? எங்க வீட்ல இருந்த ஒரு டம்ளர் பாலை நான் குடிச்சதுக்கு நீங்க தான் ஓவரா சீன் போடுறீங்க. பாத்தீங்களாங்க, அவ வீட்டு பாலை அவ குடிச்சாலாம். இங்க பாரு, நாங்க ஓசியில உட்கார்ந்து திங்கிறோன்னு குத்தி காமிக்கிறியா? அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. என்ன அந்த அர்த்தத்துல சொல்லல? நாங்க என்ன உன்ன மாதிரி அரட்டிக்கிட்டு நினைச்சியா? எங்க வயசு என்ன, எங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீ அந்த அர்த்தத்துல தான் சொன்ன, எங்களுக்கு தெரியும். நிஜமாவே நான் சாதாரணமா தான் சொன்னேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், ஆமா இது எங்க வீடு. இங்க நீங்க உட்கார்ந்துகிட்டு நாட்டாம பண்ணாதீங்க.